சேவியர் அங்கிள் அனிதா அவங்க சாம் அவங்க இல்லத்தில் இந்த ஜெபத்தை வைத்த தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்கள் எல்லாம் வந்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். நாம் இப்போது ஆரம்ப ஜெபத்தோடு இப்போ ஆரம்பிப்போம். சிஸ்டர் பியூலா அவர்கள் முன்பதாக வந்து ஜெபத்தை இரக்கம் பாராட்டினீர், தயவு பாராட்டினீர், அதற்காக நன்றி தகப்பனே. அப்பா தகப்பனே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காட்டேஜ் பிரேயரை நீங்க ஆசீர்வதித்து வழிநடத்துங்க ராஜா. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உங்க பிரசன்னம் ஆளுகை செய்யட்டு ராஜா. நீங்களே ஒவ்வொருத்தரையும் எடுத்து பயன்படுத்துங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பக்கத்துல ஒருத்தர் பார்த்து நல்லா இருக்கீங்களா கேளுங்க. என்ன சொன்னாங்க? நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம். கண்களை மூடி நம் ஜெப நிலையிலே நாம் இருப்போம். ஆவியானவரை வரவேற்போம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். எத்தனை பேர் நம்ம பிரசன்னத்தை உணர்றோம்? ஹல்லேலூயா. நம்ம ஆவியானவர் நமக்குள்ள வந்தாலே என்னதுங்க? ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா.
உயிரான இயேசு, என் உயிரோட கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரான இயேசு. எத்தனை பேருக்கு நம்ம இயேசு உயிரானவர்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு இல்லைன்னா நான் இல்லை அப்படின்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. அவர் தான் நம்முடைய மூச்சு, அப்படிதானங்க? ஹல்லேலூயா. நம்ம யாவரும் சேர்ந்து பாடுவோம்.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ என் தேவன், நீர் பெரியவர் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் மகத்துவம் உள்ள தேவன் ஆண்டவரே. நீர் மாறாதவர் ஆண்டவரே. நீர் எங்கள் அன்பின் தேவன் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு அடைக்கலமானவர் சுவாமி. நீர் எங்கள் ஆறுதலின் தேவன் ஆண்டவரே. நீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு போதுமானவர் சுவாமி. நீர் எங்களுக்கு போதுமான தெய்வம் ஆண்டவரே. ஆண்டவரே உங்க திரு பாதத்துல சுவாமி எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உங்க பரிசுத்த நாமத்தை ஆண்டவரே நாங்கள் உயர்த்தும்படியாக, ஆண்டவரே உங்க நாமத்தை நாங்கள் ஆராதிக்கும்படியாக உங்க திரு சமூகத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. நாங்கள் கூடியிருக்கிறோம் ஆண்டவரே. எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால கூடுகிறார்களோ அவர்களுடைய மத்தியில நான் இருப்பேன் என்று சொன்ன கத்தாதி கத்தர் நீர் ஆண்டவரே. தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோமா ஆண்டவரே. நீர் ஒருவரே பெரியவர் சுவாமி. நீர் ஒருவரே உன்னதமான கர்த்தர் ஆண்டவரே. நீர் ஒருவரே உயர்ந்த அடைக்கலத்தில் உள்ள தேவன் சுவாமி. நீர் சகல விதமான ஆறுதலின் தேவன் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி தேவனை நோக்கி நாம் பார்ப்போமா. அப்பா இந்த நேரத்தில் ஆண்டவரே உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்தும்படியாக ஆண்டவரே இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தீரே, இந்த நாளை கொடுத்தீரே ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். எங்களுக்கு ஜீவன் பலன் சுகம் தந்தவர் நீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. கண்ணின் மணி போல் எங்களை இம்மட்டும் பாதுகாத்து வந்தவர் நீர் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமுள்ள தேவன் சுவாமி. நீர் சகலத்தை உருவாக்கின கர்த்தர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவர். மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவர். நீர் என்றென்றும் ஜீவிக்கின்ற கர்த்தர் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் உள்ளிந்திரியங்களை எல்லாம் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் நீர் சுவாமி. எங்களுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிற கர்த்தர் நீர் ஆண்டவர். அப்பா எங்கள் கண்ணீரை கண்டிருக்கிற தேவன் நீர் சுவாமி. எங்கள் தேவைகளை எல்லாம் அறிந்தவர் நீர் ஆண்டவர். நீர் சமாதானத்தின் தேவன் சுவாமி. ஆண்டவரே தாயின் கருவிலிருந்து எங்களை தெரிந்து கொண்டவர் நீர் ஆண்டவரே. எங்களை வேறு விரித்தவர் நீர் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். நீரே இந்த வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி எங்களை தெரிந்து கொண்ட கர்த்தர் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக, உங்கள் நாமம் உயர்த்தப்படுவதாக ஆண்டவரே. நீர் காற்றையும் கடலையும் அதற்றின கர்த்தர் சுவாமி. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன தெய்வம் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே நான் உனக்கு துணையாய் நிற்பேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே. அப்பா உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எங்களை படைத்தவர் நீர், எங்களை பாதுகாத்தவர் நீர், மட்டும் எங்களை நடத்தி வந்தவர் நீர் ஆண்டவர். அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தி. ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பே, உம்மை என்னாலும் ஆராதிப்பே. ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஓ நித்தியமானவரே ஆராதனை. ஆமாண்டவரே, அப்பா உமக்கே மகிமை ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் உயர்ந்தவர், உன்னதமான கர்த்தர், நீர் பரிசுத்தமுள்ள தேவன் ஆண்டவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே மகிமைக்கு பாத்திர, நீரே உடையவர், உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திர, நீரே மகிமை உடையவர், உன்னை என்னாலும் ஆராதிப்பேன். ஜீவன் தந்தீரும் ஆராதிக்க, வாழ வைத்தீரும்மை தெரிந்து கொண்டீரும்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். ஆராதனை ஆராதனை ஆமென். ஆராதனை நித்தியமானவரே. ஆராதனை ஆமென். ஆராதனை ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே உம்மைக்கு பாத்திர, நீரே கனத்துக்கு உரியவர், உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திர, நீரே மகிமை உடையவர், உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். எல்லா கணத்திற்கும் எல்லா மகிமைக்கும் பாத்திரர் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. உங்க திரு பாதத்தில் ஆண்டவரே எங்கள் அனைவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு அற்புதம் செய்கிற தேவன் ஆண்டவரே. இந்த நாளிலே நீர் எங்களுக்கு அதிசயம் செய்கிற கர்த்தர் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்ட கர்த்தர் நீர் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சாமி. உங்க திரு பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை பணிந்து கொள்ளுகிறோம், எல்லா துதியும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென். நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம். நம்மை ஆராதனையில் வழிநடத்தின பிரதர் பாலு அவர்களுக்கு நம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்போதும் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிப்போம். மகள் ரேச்சல் அவர்கள் முன்பதாக வந்து ஏசாயா 35 அதிகாரத்தை வாசிப்பார்கள். ஏசாயா 35 அதிகாரம். ஏசாயா 35. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெள்ளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூத்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபரோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளுண்ட முழங்கால்களை தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன்
பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை இரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்படும், செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவு கெம்பிருக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியில் ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலம் நீரூற்றுகளாகவும் வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கேயும் நாணலும் உண்டாகும். அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும். அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுப்பட்டவர்கள் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படுவதும் இல்லை. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஆமேன். ஆமேன், ஆமேன். நல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட். யாருக்கெல்லாம் டான்ஸ் பிடிக்கும்? பிடிக்காதா யாருக்கும்? நம்ம குட்டீஸ் ரெடியாக இருக்கீங்களா? வாங்க, மெலானி குரூப். நல்லா உற்சாகமாக நீங்கள் கரங்கள் தட்டினீங்க தான் பிள்ளைங்க நல்லா உற்சாகமாக வருவாங்க. நல்லா கைகளை தட்டுன்னு பார்க்கலாம். 5 மணிக்கே வந்துட்டாங்க இந்த குட்டீஸ். யார் சொல்லு? அலையா வீசுன என் வாழ்க்கை பல 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 நீ மாறிடுச்சு பாக்க. அலையா வீசுன என் வாழ்க்கை பல 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 நீ மாறிடுச்சு பாக்க. ஒருத்தர் வந்தாரு என்ன வாழ வச்சாரு, நீ எனக்கு வேணும்னு காதில் சொன்னாரு. ஒருத்தர் வந்தாரு என்ன தேடி வந்தாரு, மொத்தமாக விலை கொடுத்து வாங்கி போனாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு. ஏசுதான அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, அட எங்க கொல்ல தெய்வம் அவரு. ஏசுதான அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. சந்தக் சந்தக் சந்தா, சந்தக் சந்தக் சந்தா, தக்குடு 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 தக்குடு. ஸ்வீட்லயே பெஸ்ட் நாக்கா லட்டு தான், அது உலக வாண்ட எதிர்பார்க்கும் துட்டு தான். ஸ்வீட்லயே பெஸ்ட் நாக்கா லட்டு நண்பா, அட உலக வாண்ட எதிர்பார்க்கும் துட்டு நண்பா. எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான், அட எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான். நீ வாழ உயிர் தந்தார் பட்டுதான், இஷ்டப்பட்டுதான். என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு. இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொல்ல தெய்வம் அவரு,
எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. வாரிச்சு அட பொறாமையால் முதுகலையே குத்துச்சு, கூட நிக்கும் கூட்டம் கால வாரிச்சு அட பொறாமையால் முதுகலையே குத்துச்சுப்பா. கிருபை என்ன தூக்க வந்து நின்னுச்சு, அவர் கிருபை என்ன தூக்க வந்து நின்னுச்சு. என் காயமெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆறுச்சுப்பா. என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. குட்டீஸ் எல்லாம் எப்படி வாங்க, இங்கே வாங்க. பாஸ்டர் கையில் அப்படியே வாங்கிக்கோங்க, கிஃப்ட் வாங்கிக்கோங்க. நல்ல கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம் பார்க்கலாம். வெரி குட் வெரி குட், சூப்பரா. ஒருத்தர் நின்னுட்டே டான்ஸ் ஆடி முடிச்சிட்டாரு. யாருங்க எங்க அவரு? என் வாழ்க்கை பல 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 நீ மாறிடுச்சு பார்க்க, அல 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 அலையா வீசுன என் வாழ்க்கை. வாங்க அடுத்த குரூப், பல 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 கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் பார்க்க, எஸ்தர் குரூப், கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் சர்ச்சில் இருக்கிற யூத். வாங்க நம்ம மகிழ்க்கு வருகிறார்கள் யூத் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் சர்ச்லேருந்து. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார்,
சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கின்றவர். பிரைஸ் தி லார்ட். இப்போதும் சாந்தி ஆண்டி இந்த பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன gift கொடுத்து அவங்களை மகிழ்விக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாங்க, நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். எஸ், சாந்தி ஆண்டி தான் எங்களுடைய சண்டே கிளாஸ் டீச்சர் ஒரு காலத்தில். நாங்களும் இங்கே குட்டீஸாக இருந்தப்போ ஆண்டி மறந்துட்டாங்க. தேங்க்யூ ஆண்டி. இப்போதும் நம்ம ஒரு சாட்சியை நம்ம கேட்போம். சேவியர் அங்கிள் முன்பதாக வந்து அவங்கள சாட்சியை பகிர்ந்துக்குவாங்க. பிரைஸ் தி லார்ட். என்னுடைய சிறு சாட்சி. நான் இப்போது இந்த ஊரில் இப்போ இதுதான் என்னுடைய சொந்த ஊர். பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த ஊர் தான். ஆண்டவர் இந்த இடத்துல எனக்கு ஒரு வீட்டை கொடுத்தாரு. நிறைய நாள்கள் வந்து எனக்கு ஒரு ஆசை, குவார்ட்டர்ஸில் இருக்கேன் நான், போலீஸ் குவார்ட்டர்ஸில். அந்த இடத்துல காட்டேஜ் ப்ரேயர் வைக்கவே முடியல. ஒரு மனசில் குறை இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த டைமு இங்கே ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஆண்டவர் இதை ஆசீர்வதித்து கொடுத்துருக்காரு. இங்கே நடக்குது நல்லபடியாக. அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இது இந்த வருஷம் வந்து பிறந்தநாள் 21ஆம் தேதி 55 வயது தொடங்கிருச்சு. அது போக திருமண ஆண்டும் 28 வருஷம். இப்போ முடிஞ்சு 27 முடிஞ்சு 28 ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கார். அதுக்கும் நன்றி. முக்கியமாக இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதே மேலே தான் அந்த மாடியில் சின்ன வேலை செஞ்சுட்டு இருந்தேன். என்ன நடந்ததுன்னு தெரியல. பெரிய ஆபத்து தான், ஆனால் யாருக்கு தெரியாது என்ன நடந்ததுன்னு. ஆனால் ஆண்டவர் அந்த என்னை தாங்கி ஏந்தி தப்பி வச்சுருக்காரு. அது மட்டும் கண்டிப்பாக உணர முடியுது. அதுக்கு அவருக்கு கோடான கோடி நன்றி. இன்றைக்கி வந்து எனக்கு எந்த குறையும் இல்லை, நல்லா இருக்குது. அது நல்ல சுகத்தை கொடுத்துருக்கார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கோடான கோடி நன்றி. பிரைஸ் தி லார்ட். இப்போதும் இறை வார்த்தையை நம்ம இடத்தில் பகிர்ந்து கொள்ள பாஸ்டர் அவர்களை அழைக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளில் இந்த வீட்டில் உங்கள் எல்லாரையும் முகமுகமாய் பார்க்கும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். இது தேவனுடைய முன்குறித்தல். தேவனுடைய முன்குறித்தல் திட்டம் இல்லாதபடி நாம் இங்கே ஒன்று கூடி வந்திருக்க முடியாது. முயற்சிகள் எடுத்திருக்கலாம், விருப்பங்கள் இருந்திருக்கலாம். பல வருடங்கள் அண்ணனுடைய விருப்பம் இந்த நாளிலே நிறைவேற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆகவே இந்த நாளில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். நம்முடைய தேவன் பேசுகிற தெய்வமாய் இருக்கிறார். ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிறவர், உள்ளிந்திரியங்களை எல்லாம் சோதித்து அறிகிற சர்வ வல்லமையுள்ள தேவன், மனுஷர்கள் மத்தியில் உலாவ விரும்புகிற தேவனாய் இன்றைக்கு நம் மத்தியில் அவர் இறங்கி வந்திருக்கிறார்.
பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல மாலை வேளைக்காக, இரவு வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் உம்முடைய சமூகத்திலே எங்களை ஒன்று கூட்டி இருக்கிறீர். தகப்பனே, நீர் எங்களோடு கூட பேசும். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க, இந்த வார்த்தைகளின்படி வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நீர் அப்படியே செய்ய போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். முன்னில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் அவரை ஆண்டவர் சந்திப்பதற்கு முன்பதாக யெகோவா தேவனுக்கு வைராக்கியம் பாராட்டினவராக, இயேசு என்கிற நாமத்திலே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் துன்பப்படுத்தி யெகோவா தேவனுக்கு வைராக்கியம் உடைய தன்னுடைய நிலைமையை வெளிப்படுத்துகிற ஒரு மகனாக காணப்பட்டவர் சவுல். தேவன் அவரை தெரிந்து கொண்ட போது அவர் கேட்ட முதல் கேள்வி, ஆண்டவரை பார்த்து அவர் கேட்ட முதல் கேள்வி, ஆண்டவரே நீர் யார்? இந்த கேள்வியை கேட்டால் நான் யோசித்து பார்க்கும் பொழுது எனக்கு இது ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வியாக இருந்தது. எப்படின்னா பாருங்கள், ஐயா நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம சொல்லலாம், நான் ஆண்டவர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவர் கேட்குறதே எப்படி கேட்குறாரு? ஆண்டவரே நீர் யார்? அப்படின்னா தன்னோடு பேசுகிறவர் ஆண்டவர் என்று தெரிகிறது, ஆனால் எந்த ஆண்டவர் என்று சொல்லி அவருக்கு தெரியலை. ஏன்னா அந்த நாட்களில் அவ்வளவு தெய்வங்கள் அங்கே இருந்தது. கிரேக்க தேசத்தில் அவ்வளவு, கிரேக்க ஆட்சியில் அவ்வளவு தெய்வங்கள் இருந்ததுனால அவருக்கு எந்த தெய்வம்னு தெரியலை. ஏதோ ஒரு தெய்வம் தன்னோடு கூட பேசுகிறது, ஆனால் எந்த தெய்வம்னு தெரியல. அதனால தான் அவருடைய கேள்வி எப்படி இருக்கிறது? ஆண்டவரே நீர் யார்? இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோமா? அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய வல்லமைகள் என்ன என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோமா என்பதைத்தான் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இயேசு கிறிஸ்துனா யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோன்னா நம்ம எல்லாருமே சொல்லுவோம், தெரியும் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம எவ்வளவு தெரியும்னு சொல்கிறோமோ அது மாத்திரமே இயேசு கிறிஸ்து அல்ல. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு தேவ பக்தன் சொல்கிறான், ஆண்டவருக்கு கோடான கோடி நாமங்கள், அதில் எதை சொல்லி பாடிடுவேன் என்று சொல்லி அவர் கேட்குறார். அப்போ நம்முடைய தேவனுக்கு ஆயிரம் ஆயிரம் நாமங்கள் உண்டு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறவர். அப்போ நம்முடைய தேவன் யார் என்கிற அந்த தெளிவு நம்ம அறிஞ்சு வச்சுக்கணும். முதல்ல ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். நீங்களும் நானும் வழிபடுகிற அந்த தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் யார்? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனம். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? என்னுடைய நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். அது அதிசயம் என்றார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய பேர் என்னங்க? அதிசயம். காரணம், அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அதுவும் எப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கிறவராம்? நாம் ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற தேவன் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
அதிசயங்களின் தேவன். ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு ஏற்ற விதமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிற தேவன் தான் நம்முடைய ஆண்டவர். உதாரணமாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்பதாக யாத்திராகம புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். மோசே இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பூமியிலே எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை. அப்படின்னா என்ன? அவர் செய்கிற அதிசயங்கள் எல்லாமே புதிதாக இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு ஏற்ற விதமாக அவர் புதிதாக அவர் அதிசயங்களை செய்து அவர் நடத்துகிற தெய்வம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தேவனை, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற தேவன், அந்த தேவனை நமக்கு தெய்வமாய் நம்ம கொண்டிருப்போமானால் நாம் பாக்கியமுள்ள ஜனங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ பாருங்க, அவர் என்ன செய்கிறார்? அதிசயங்களை செய்கிற தேவன். இப்போ அவர் செய்த ஒரு அதிசயத்தை பார்க்கலாம். அதற்கு பிறகு ஒரு சில காரியங்களை நான் சொல்கிறேன். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தினுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வரும்படியாக தேவன் மோசே என்கிற தம்முடைய தாசனை தெரிந்து கொண்டு அவர் எகிப்துக்கு அனுப்பி பார்வோனோடு கூட பார்வோன் ராஜாவிடத்தில் பேசி தம்முடைய ஜனங்களை விடுவித்து அழைத்து வரும்படியாக சொல்கிறார். அப்போ அழைத்து வரும் பொழுது பலவிதமான போராட்டங்களுக்கு பிறகு 10 வாதைகள் அந்த எகிப்து தேசத்து ஜனங்களுக்கு கொடுத்து அவர்களுடைய இருதய கடினத்திலிருந்து தம்முடைய ஜனங்களை மீட்டு தேவன் அழைத்து வருகிறார். அழைத்து வரும் பொழுது வழியில் ஒரு பெரிய செங்கடல், இவங்க கடந்து வர்றாங்க, வனாந்தர பாதை வழியாக கடந்து வர்றாங்க. வரும் பொழுது இவர்களுக்கு எதிராக இருக்கிறது என்ன? செங்கடல் எதிர்த்து நிற்கிறது. பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. பின்னாடி திரும்பி பார்க்கும் பொழுது பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னா, பார்வோன் தன்னுடைய சேனாதிபதிகளின் இடத்துல பேசுகிறான். அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் நம்மளை ஏமாற்றி நம்மக்கிட்ட இருந்து கிளம்பி போயிட்டாங்க, இவங்களை மீண்டும் சிறைபிடிக்கணும்னு சொல்லி பார்வோன் என்ன செய்கிறான்? தன்னுடைய ரதங்களை பூட்டி கொண்டு ஏராளமான யுத்த வீரர்களோடு கூட தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வருகிறான். முன்னாடி என்ன இருக்குது? செங்கடல் இருக்குது. பின்னாடி என்ன இருக்குது? பார்வோனுடைய சேனை இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் ஒரே பயம். புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர், கிட்டத்தட்ட டோட்டலாக ஒரு 15 லட்சம் பேர் இருக்கிறாங்க. மோசே இடத்துல அவங்க முறையிடுறாங்க, ஏன் நாங்கள் எகிப்தில் செத்து போனோம்னா எங்களுக்கு புதைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க, வனாந்தரத்துக்கு இங்கே வந்து எங்களை புதைக்கலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கிறாங்க. அப்போது மோசே தேவனிடத்தில் போய் இந்த காரியத்தை சொல்கிறாரு. சொல்லும்பொழுது, நீ ஏன் எங்கிட்ட வந்து நீ சொல்கிற அப்படின்னு சொல்லி உன்னுடைய கோலை, உன்னுடைய கரத்தில் இருக்கிற கோலை நீ செங்கடலுக்கு நேராய் நீட்டு என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். 21வது வசனம் வாசிங்க. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. பாருங்க, இப்ப மோசே என்ன பண்றாரு? தன்னிடத்துல இருக்கக்கூடிய அந்த கோலை அந்த செங்கடலுக்கு நேராக நீட்டுகிறார். நீட்டும் பொழுது தேவன் கீழ்காற்றை வரப்பண்ணினபடியினால என்ன பண்ணுறது? அந்த செங்கடல் 2ஆய் பிரிகிறது. இந்த பக்கம் ஒரு பகுதி, இந்த பக்கம் ஒரு பகுதி. அது பிரிந்து நடுவில் இருக்கக்கூடிய பாதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு 4 நாள் அல்லது 5 நாள் அல்லது 10 நாள் தொடர்ந்து மழை பெய்ஞ்சுது அப்படின்னாக்கா, நல்ல வெயில் அடிச்சதுன்னா அடுத்த ஒரு வாரத்தில் நம்மளுக்கு என்ன ஆகும்? ரோடு கிளியர் ஆகும் இல்லைங்களா? இல்லை அப்படின்னாக்கா இந்த சேரும் சகதியுமாக தான் இருக்கும், அதில் தான் நம்ம கடந்து போகணும்.
இப்போ இது காலம் காலமாய் நீர் ஓடிக்கொண்டிருந்த ஆறல்ல, நதி அல்ல, கடல். இப்போ அந்த கடல் பிளந்து நிற்குது, ரெண்டு பக்கம் ரெண்டு மதில் போல நிற்குது கடல். அப்போ நடுவில் இருக்கிற இடம் எவ்வளவு ஒரு சகதியாக இருக்கும், ஒரு பாசம் பிடிச்ச அந்த கடலினுடைய ஆழத்தில் என்ன இருக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா, எப்படி இருந்திருக்கும். ஆனால் தேவன் என்ன செய்தாரா, அதைய வெட்டாந்தரையை போல, வறண்ட நிலத்தை போல அவர் மாற்ற இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த பாதை வழியாக கடந்து வர்றாங்க. அவங்க கடந்து வந்து அவங்க முழுவதும் கடந்து போன பிறகு அது வரைக்கும் அவர்களுக்கு முன் நின்று அவர்களை வழி நடத்தின கர்த்தருடைய தூதனானவரும் அக்னி ஸ்தம்பமும் என்ன செய்கிறது, இவர்கள் செங்கடலை கடக்கும் பொழுது இவர்களுக்கு பின்பதாக வந்து நின்று இஸ்ரவேல் ஜனங்களையும் பார்வோனுடைய சேனையும் பிரித்து நிற்குது. பார்வோன் சேனை அவர்களை தொடர முடியல, ஏன்னா நடுவில் தேவனுடைய அக்னி ஸ்தம்பம் இருக்குது, கர்த்தருடைய தூதனானவர் தடையாய் நிற்கிறார். இவங்க முழுவதும் கடந்து போன பிறகு தூதனானவர் கடந்து போகிறாரு, அக்னி ஸ்தம்பம் கடந்து போகுது. இப்போ பார்வோன் சேனை அவர்களை தொடர்ந்து அந்த வெட்டாந்தரைக்குள்ள ரதங்களோடு கூட வருது. ரதங்களோடு கூட வரும் பொழுது தேவன் என்ன செய்கிறார், அவர்களுடைய ரதங்களினுடைய அந்த சக்கரத்தினுடைய உருளைகள், கடையாணிகள் எல்லாம் கலண்டு போகும்படியாக செய்ய அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே ரதத்தை ஓட்டி வர்றாங்க. அந்த சமயத்தில் திரும்பவும் அந்த செங்கடல் அந்த பார்வோன் சேனை முழுவதையும் மூடும்படியாக தேவன் செய்தார். 29வது வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரின் வழியை நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. ஜலம் அவர்களுக்கு மதிலாய் நின்றது. அவர்கள் வெட்டாந்தரையில நடந்தது போல நடந்து போனார்கள். பாருங்க, நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன். செங்கடல் போல பிரச்சனைகள், பாடுகள் நமக்கு எதிரே வந்தாலும் நம்ம அதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் என்ன செய்வார், அந்த செங்கடலின் நடுவாக ஒரு வழியை உண்டாக்கி நம்மை அவர் அழைத்து செல்வார். ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தை நான் சொல்லும் போதெல்லாம் கூட இன்னொரு காரியத்தையும் நான் சொல்லுவேன். ஒரு தம்பி பைபிள் காலேஜ் படிக்கிற தம்பி, அந்த தம்பி புதுசாக ரட்சிக்கப்பட்டு வந்து பைபிள் காலேஜ் சேர்ந்துருக்குறாங்க. பைபிள் காலேஜ் சேர்ந்தோன்னே இந்த சம்பவத்தை எல்லாம் பார்க்குறாங்க. அவங்க டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தோன்னே அதை படித்து ரொம்ப அப்படியே தேவனை நினச்சி துதித்து ஆராதித்து, எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு மகத்துவமான தேவன், எவ்வளவு பெரிய காரியங்களை தம்முடைய ஜனங்களுக்கு அவர் செய்திருக்கிறார் என்று சொல்லி அவர் துதித்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாராம். இதை பார்த்து அந்த தம்பி வீட்டு பக்கத்தில் இருக்கிறவர் ஒருத்தர், அவர் நாத்திகர், தெய்வம் இல்லைன்னு சொல்லி நம்புகிறவர். அவர் வந்தார். இந்த தம்பி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து, என்ன தம்பி ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டார். அந்த தம்பி சொன்னால், செங்கடலை இரண்டாய் பிளந்து அந்த செங்கடலின் வழியாக தம்முடைய ஜனங்களை நடத்தின என் தேவன் அதே செங்கடலிலே அவர்களை பின்தொடர்ந்து வந்த பார்வோன் சேனை முழுவதையும் அவர் அழித்து போட்டார். ஒருவரும் மீண்டு போகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி அழித்து போட்டார். அந்த தேவனுடைய மகத்தான செயலை எண்ணி நான் வியந்து நான் கர்த்தரை துதித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ இவருக்கு எப்படியாவது இவனை மட்டம் தட்டணும், எப்படியாவது இவனை அமுத்தணும்னு சொல்லி நினச்சிட்டு அவர் சொன்னார், ஏய் தம்பி, இதெல்லாம் போட்டிருக்கிறதெல்லாம் இல்லைப்பா, சும்மா நீ நினைக்கிற மாதிரி செங்கடல் அவ்வளோ பெரிய ஒரு கடல் எல்லாம் கிடையாது. அந்த செங்கடலில் தண்ணி வந்து தம்படித்தான் ஓடும். அதாவது உன்னுடைய பாதம் மறையிற அளவுக்கு தான் அதில் தண்ணி ஓடிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட கடல் தான் அது. அதனால் நீ இதையெல்லாம் நினச்சி ரொம்ப அப்படியே புலகாங்கிதம் அடைஞ்சு ரொம்ப உணர்ச்சி வசப்படாத அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இந்த பையனுக்கு அப்படி சொங்கின்னு போயிடுச்சு மூஞ்சி. ஒரு நிமிஷம்தான், ஒரே நிமிஷம்தான். முன்ன துதிச்சதை விட பல மடங்கு அதிகமாக சத்தமாக கரங்களை உயர்த்தி துள்ளி குதிச்சு ஆண்டவருக்கு மகிமைன்னு சொல்லி துதிச்சாராம். இவருக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இவனை மட்டம் தட்டணும்னு சொல்லி நம்ம சொன்னோம்,
இவன் அதை விட சத்தமாக உயர்த்தி தேவனை துதிச்சு ஆராதிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நான் தான் சொல்கிறேன் அது கால் அளவுக்கும் கூட இல்லை, பாதம்தான் மறையும்னு சொல்லி சொல்கிறேன், நீ இப்படி மறுபடியும் ஆராதிச்சுட்டு இருக்கிறே அப்படின்னு. அப்போ அவன் சொன்னானா, ஐயா நீங்கள் சொல்கிற மாதிரி கால் அளவுக்கு பாதம்தான் மறையுதுன்னு கூட நான் நினச்சேன். ஆனால் அந்த பாதம் மறையிற தண்ணியில் கூட முழு பார்வோன் சேனையும் என் தேவன் முழுகி போட்டார். பார்த்தீங்களா, என் தேவன் பெரியவரையா அப்படி அந்த பையன் சொன்னான். பாருங்க, நம்முடைய தேவன் அப்படிதான் அதிசய விதமாய் நம்மை நடத்துகிற தேவன், அற்புதமாய் நடத்துகிற தேவன். அவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்போ என்ன செய்கிறார், ஒருவேளை நமக்கு அந்த சமயங்களில் சூழ்நிலைகளில் நமக்கு புரியாமல் இருக்கலாம். இது ஏன் இன்னைக்கு நடக்குது, இது ஏன் இப்படி நடக்குது, இது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் காலங்கள் வரும் பொழுது தேவன் அதை நமக்கு விளங்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 17-27 வசனங்களை வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. 27வது வசனத்தில் ஆண்டவர் பேசுவது போல இருக்கிறது. என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி அவர் கேட்பது போல இருக்கும். பாருங்க, நம்முடைய தேவனாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் அவராலே கூடும், எல்லாம் அவராலே கூடும். நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமை நினைத்து கொள்ளுங்க. ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் இல்லாது இருந்தது. 75 வயசில் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலத்தனையாய் உன்னுடைய ஜனங்களை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி 75 வயசில் அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அவருக்கு வயசு 100 ஆச்சு, பிள்ளைகள் இல்லை. ஆனால் அந்த 25 வருஷம் தேவனுடைய சமூகத்தில் ஆபிரகாம் காத்திருந்தார். ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போச்சு. 75 வயசில் ஒரு ஆம்பளை மனுஷன் எப்படி இருப்பான் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கெல்லாம் 75 வயசில் இருப்பாங்களான்னு தெரியல. எனக்கெல்லாம் நான் இருப்பேனான்னு நான் யோசிக்கிறேன். அப்போ 75 வயசில் சரீரம் செத்து போச்சு. சாராளுடைய சரீரம் செத்து போச்சு. பிள்ளை பெறுவதற்கு எந்த வாய்ப்புமே இல்லை. ஆனால் தேவன் அவருடைய வாக்கு தத்தத்தின்படி ஆபிரகாமுக்கு பிள்ளையை கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாங்க. எது எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சூழ்நிலையிலும் காரியங்களை செய்வது அவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. அவருக்கு லேசான காரியம். இன்னைக்கு காலையில் நாங்கள் அதை தியானித்தோம். எந்த இடத்துல வாய்ப்புகள் சுத்தமாக இல்லைன்னு வருதோ, எந்த இடத்துல ஒரு சூனியம் வந்து நிற்குதோ, அந்த இடத்துல தான் தேவன் தம்முடைய கிரியையை அவர் துவங்குவார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைப்போம், இதுதான் முடிவு, அவ்வளோதான், இதோட நான் முடிஞ்சேன், இனி எனக்கு மீள்வதற்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்போம். ஆனால் அந்த ஃபுல் ஸ்டாப்பை கமாவாக மாற்றி அதுக்கு பிறகு நமக்கு ஒரு புது வாழ்க்கையை தொடங்கி நடத்தி கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அதிசயங்களை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை
திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்றும் நமக்குள் வசிக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, முதல்ல நம்முடைய தேவன் அதிசயங்களின் தேவன். அதை நம்ம தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த சூழ்நிலையை பார்த்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிறவர், எல்லா சூழ்நிலைகளையும் விட பெரியவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இரண்டாவது, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அடுத்தது நம்முடைய தேவன் பாருங்க, யார் நம்முடைய தேவன்? நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் யாருன்னா, அவரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடத்துகிற தேவன். நான் பைபிள் வாசிக்கும் போது அப்படி தான் வாசிப்பேன். சகலமும் நன்மைக்கு எதுவாய் அப்படி வாசிக்க மாட்டேன். சகலமும் அப்படின்னா அந்த இடத்துல லிமிட்டே இல்லை. எதையெல்லாம் நன்மைக்கு எதுவாக மாற்றுவார், அது லிமிட்டே கிடையாது. சகலமும் என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, அது நன்மைக்கு எதுவாகத்தான் இருக்கும். அப்போ நன்மை செய்கிறவர் நம்முடைய தேவன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நல்லவர். என்னுடைய வாழ்க்கையில் பவுல் கேட்டதை போல, ஆண்டவரே நீர் யாருன்னு கேட்டார் இல்லைங்களா? காரணம், அவர் எத்தனையோ தெய்வங்களை அறிஞ்சிருந்ததுனால அந்த தெய்வத்தில் இந்த தெய்வம் எந்த தெய்வம்னு தான் அவர் கேட்டார். அதுபோல தான் இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பதாக பல ஆயிரம் கோடி தெய்வங்களை நான் அறிந்திருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருந்து தான் நான் பிறந்திருந்தேன். என்னுடைய குடும்பம் ஒரு பாரம்பரியம் மிக்க, ரொம்ப பூஜை புனஸ்காரங்களில் பக்தி வைராக்கியமுடைய ஒரு குடும்பம். எங்களுடைய ஊர் சிங்காநல்லூர். அந்த சிங்காநல்லூர் பகுதியில் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா கோவில்களிலும் எல்லா விசேஷங்களிலும் என்னுடைய தகப்பனார் முன்னாடி இல்லாமல் இருக்க மாட்டார். எங்களுடைய குலதெய்வம் கோயிலில் எங்கள் அப்பா தான் அந்த விக்கிரகத்துக்கு அபிஷேகம் செய்வார். வரவு செலவு கணக்கு அவர் தான் பார்ப்பார். அதனால் அபிஷேகம் முடிச்சுட்டு அவர் வரவு செலவு கணக்கு பார்க்குறதுக்கு மீட்டிங் வெளியே போடுவாங்க, அங்கே போயிடுவார். அவர் திரும்பி வர்றதுக்குள்ளே அந்த விக்கிரகத்தை அலங்காரம் பண்ணி அதை ஆராதனைக்கு ரெடி பண்ணி வைக்க வேண்டிய வேலை என்னுடைய வேலை. இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமான ஒரு குடும்பத்தில் இருந்து தான் நான் பிறந்து வளர்ந்து வந்தேன். சின்ன வயசில் காலையில் எழுந்த உடனே தேவனுடைய, அதாவது தெய்வங்களினுடைய அந்த நாமாவளிகளை எல்லாம் சொன்ன பிறகு தான் குடிக்கிறதுக்கு ஒரு டம்ளருக்கு ஏதாவது கொடுப்பாங்க. ஒரு ஆலிஸோ பூஸ்டோ ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நாங்கள் வளர்க்கப்பட்டு வளர்ந்து வந்தேன். எங்கள் பெரியப்பாவுக்கு 5 பிள்ளைகள், பெண் பிள்ளைகள். எங்கள் அப்பாவுக்கு 3 பெண் பிள்ளைகள். 8 பெண் பிள்ளைகளுக்கு பிறகு நான் ஒரு பையன். அதுவும் ராமேஸ்வரம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பிறந்ததுனால என்னை ரமேஷ்னு கூப்பிடுவாங்க. எங்கள் சொந்த பந்தங்களில் ரமேஷ்னு சொன்னால் தான் தெரியும். அந்த சாமினாலும் தெரியாது, டேவிட்னாலும் தெரியாது. அப்படி ரொம்ப செல்லமாக 8க்கு 1ன்னு சொல்லி ரொம்ப செல்லமாக நான் வளர்க்கப்பட்டேன். அப்படி வளர்ந்து வருகிற அந்த சூழ்நிலையில் சின்ன வயசுலேயே என்னுடைய விளையாட்டு எல்லாம், ஏன்னா அங்கே அந்த இப்போ வந்து என்ஜி ஹாஸ்பிட்டல்னு இருக்குது, அதுக்கு முன்னே இருக்கக்கூடிய பகுதி எங்களுடைய பகுதி தான், எங்கள் இடம்தான். அது இப்போ நாங்கள் விற்றுட்டோம். அதுக்கு பக்கத்துலலாம் வீடுகள் அதிகம் கிடையாது. அதனால் எனக்கு விளையாடுறதுக்கு தோஸ்துகள்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் என்னுடைய பொழுதுபோக்கே என்ன அப்படின்னாக்கா, சின்ன சின்ன விக்கிரக சிலைகள் எங்கே போனாலும் வாங்கி வச்சுக்குவேன். அதுக்கு வந்து கோயிலில் பண்ணுற மாதிரி எல்லாம் அபிஷேகம் பண்ணி, அன்னைக்கெல்லாம் வந்து 10 பைசா கொண்டு போய் கொடுத்தேன் அப்படின்னாக்கா இவ்வளோ சோடு பந்து பழைய பூ கொடுப்பாங்க. மல்லிப்பூ முல்லைப்பூவெல்லாம்
இப்படி பந்தா சுருட்டி வச்சுருப்பாங்க. அது பழசு, விற்காதது எவ்வளோ சோடு இருக்கும், 10 பைசா கொண்டு போய் கொடுத்தோன்னா அத்தனை கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து போட்டு அலங்காரம் பண்ணி, இப்படி தான் என்னுடைய விளையாட்டே அப்படி தான் இருந்தது, என்னுடைய பொழுதுபோக்கு அப்படி தான் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வளர்ந்தவன், தெய்வங்களுக்கு நேர்ந்து கொண்டு அநேக நேர்ச்சைகளை செய்தவன். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் வளர்ந்து வந்த பொழுது பள்ளிப்பருவம் முடிஞ்சு கல்லூரி பருவம் வர்ற சமயத்தில், அந்த வாலிப பிராயத்தில் பொதுவாக எல்லா வாலிப பிள்ளைகளுக்கும் இருக்கிறது போல் எனக்கும் பலவிதமான சோதனைகள், பலவிதமான இழப்புகள், எல்லாவற்றுக்கும் விட்டு கொடுத்தேன். எல்லா பழக்க வழக்கங்களும் எனக்கு உள்ளே வந்துச்சு. எல்லா தீய பழக்க வழக்கங்களும் என்னை ஆட்கொண்டது. குலதெய்வ கோயிலுக்கு போனால் என்ன மாதிரி பக்திமான் இந்த உலகத்திலே கிடையாது. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தாச்சு அப்படின்னா என்ன மாதிரி மோசமான ஆளும் இந்த உலகத்திலேயே இல்லை. அந்த மாதிரி ஒரு ரெட்டை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்போ அந்த சமயத்தில் இந்த பாவ பழக்க வழக்கங்கள் மெல்ல 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 அடிமையானதுனால எனக்குள்ளாக ஒரு பயம் வந்துடுச்சு. நம்ம செத்துருவோம் அப்படின்னு சொல்லி, நம்ம சாக போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வந்துடுச்சு. இந்த பயம் வந்ததுனால நான் அந்த பழக்க வழக்கங்களை எல்லாம் விட்டுவிட வேண்டும்னு சொல்லி நான் பலவிதமான நேர்ச்சிகள் நான் செய்தேன். தெய்வங்களுக்கு வேண்டிக் கொண்டேன், பொருத்தனைகள் செய்து கொண்டேன், பக்தி முயற்சிகள், விரதங்கள் எடுத்தேன். ஆனால் எனக்கு எதுலேயும் விடுதலை இல்லை. இந்த பழக்க வழக்கங்களெல்லாம் அப்படியே தான் இருந்தது. அது நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்துக்கிட்டே தான் இருந்துச்சே தவிர ஒன்றும் குறைஞ்ச பாடு இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பழக்க வழக்கங்களிலிருந்து நான் விடுபட வேண்டும், மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி, பக்தியான குடும்பத்தில் பிறந்ததுனால எங்கள் அப்பா ஜோசியம் பார்ப்பார். அந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் நல்லது கெட்டது எதுனாலும் அப்பாட்ட தான் வந்து நாள் நேரங்கள் குறிச்சிட்டு போவாங்க. அதனால் சரி அப்பாவுக்கு ஒரு வாரிசாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடம் படித்தேன், கேரள மாந்திரிகம் படித்தேன். இந்த மாதிரி பக்தி முயற்சிகளிலேயே நான் என்னை ஈடுபடுத்தினேன். சிவ தீட்சையும் எடுத்துக்கொண்டேன். அப்போது ஏதாவது ஒரு விதத்தில் இந்த பாவ பழக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிடாதா அப்படிங்கிற ஒரு நப்பாசைன்னு வச்சுக்கலாமே. அந்த எண்ணத்தில் தான் இந்த மாதிரியான பக்தி முயற்சிகளில் நான் ஈடுபட்டேன். ஆனால் எந்த பக்தி முயற்சியும் என்னுடைய பாவத்திலிருந்து என்னை வெளிக்கொண்டு வரலை, எனக்கு விடுதலை தரலை. நல்ல சொத்து இருக்குங்க அந்த ஊரில், கீழ்தனமணி ஸ்டோர்னு கேட்டிங்கன்னா தெரியாத ஆள் இல்லை. அவ்வளவு பிரபலமான இருந்த குடும்பம், நல்ல சொத்து இருக்குது, நல்ல அப்பா அம்மா, 3 அக்காங்க, எந்த குறைவும் இல்லை. ஆனால் மனதில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, ஒரு வெறுமை, பயம். இப்போ இதனால் நான் என்ன பண்ணேன், என்னுடைய பக்தி முயற்சிகளை நான் அதிகப்படுத்தி இன்னும் தெய்வங்களுக்கு அதிகமாக நான் வேண்டிக் கொண்டேன். அதிலெல்லாம் எனக்கு வெற்றி கிடைக்கல. வெற்றி கிடைக்காததுனால என்னுடைய உயிரை நானே மாய்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி 3 முறை நான் முயற்சி பண்ணினேன். 3 முறை முயற்சி பண்ணின பொழுதும் அதுலேயும் எனக்கு தோல்வி தான். அதுவும் எது எனக்கு சக்ஸஸ் ஆகலை. என்னெல்லாம் சாப்பிட்டனோ குடித்தனோ, எந்த அளவு, எந்த கலர், எந்த ஸ்மெல், எந்த வடிவத்தில் நான் சாப்பிட்டனோ அது அப்படியே அதே கலர், அதே வடிவம், அதே அளவில் வெளியே வந்துடும். இப்போது வாழவும் முடியலை, சாகவும் முடியல, இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன். இந்த சமயத்தில் நான் என்னுடைய கல்லூரி படிப்பை நான் முடிக்கிறேன். பிஎஸ்சி மேக்ஸ் என்னுடைய மேஜர். எல்லாம் தெரியும், மேக்ஸ் எல்லா பிள்ளைகளுக்கும் கஷ்டம். அதனால் நான் எனக்குள்ளே என்ன முடிவு பண்ணேன் அப்படின்னா, சரி எல்லாருக்கும் மேக்ஸு சொல்லி கொடுக்கறது மூலமாக கொஞ்சம் நம்முடைய மைண்டு டைவர்ட் ஆகட்டும்,
இந்த பாவ பிரச்சனைகளிலிருந்து ஓரளவுக்கு நம்ம ரிலீவ் ஆகலாம். ஒரு 10 பேர்த்த மூஞ்சியை பார்த்தாலாச்சும் நமக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வருதா பார்க்கலான்னு சொல்லி டியூஷன் சென்டர் ஆரம்பித்தேன். டியூஷன் சென்டர் போயிட்டு இருக்கு, நல்லா பிக்கப் ஆகி போயிட்டு இருக்கு. ஆனால் இது அதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு வேகத்தில் இதுவும் பிச்சுட்டு போயிட்டுருக்கு. பாவ பழக்க வழக்கங்கள் மாற்றம் இல்லை, விடுதலை இல்லை. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இப்படி நடந்துட்டு இருக்கும் பொழுது டியூஷன் சென்டருக்கு ஒரு டீச்சர் அப்பாயின்ட் பண்ணியிருந்தேன். அவங்க வந்திருந்தாங்க. அவங்க கொஞ்ச நாள் என்னை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எல்லாம் என்னை பார்த்துட்டு ஒரு நாள் எல்லோரும் டியூஷன் முடித்து போன பிறகு வந்து, சார் இந்த மாதிரி இப்போ பார்த்தா இந்த மாதிரி தோணுது, சில காரியங்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி தோணுது, இது உண்மையா? உங்கள் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது, இருளடைஞ்ச மாதிரி இருக்குது, இது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம், சில காரியங்கள் இருக்குது அப்படின்னு. இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கோங்க சார். இந்த உலகத்தில் மனிதனுடைய பாவங்களுக்காக இந்த பூமியில் வந்து பிறந்து நம்முடைய பாவங்களுக்குரிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் அவர் உயிர் தெழுந்து இன்றைக்கு பாவத்திலே அடிமைப்பட்டு கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாவத்திலிருந்து விடுவிக்க வல்லமையுள்ள அதிகாரமுள்ள தேவனாய் அவர் ஒருவர் தான் இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னாங்க. நம்ம யார்? இந்த வைராக்கியத்தில் இருக்கிறோம் இல்லையா? உடனே ஆண்டுவனா, சரிம்மா நீ சொல்கிறத நான் அக்செப்ட் பண்ணுறேன், ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன சார்? 2 வாரம் ட்ரையல். முதல் வாரம் நான் என் சாமி கும்பிடுவேன், நீங்கள் உங்கள் சாமி கும்பிடக்கூடாது, ப்ரேயர் பண்ணக்கூடாது, பைபிள் படிக்கக்கூடாது, சர்ச்சுக்கு போகக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. 2வது வாரம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நான் எந்த கோயிலுக்கும் போக மாட்டேன், நான் எதுவும் பண்ண மாட்டேன். இந்த 2 வாரத்தில் எந்த வாரத்தில் எனக்கு மாற்றம் கிடைக்குதோ அந்த தெய்வந்தான் மெய்யான தேவன்னு நான் ஏற்றுக்கிறேன். இந்த சவாலுக்கு நீங்கள் ரெடியா அப்படின்னு கேட்டேன். ஒரு நிமிஷம் யோசித்தாங்க. யோசிச்சுட்டு சரிங்க சார்ன்ட்டாங்க. அவங்க வரமாட்டாங்க, வேண்டான்னு போயிடுவாங்கன்னு நான் கேட்டேன். அவங்க சரின்ட்டாங்க. சரி, அப்போ அடுத்தது நாளையிலேருந்து என் டர்ன், முதல் வாரம் நான் தான் எடுத்துக்குவேன். சரிங்க சார். முதல் வாரத்திலிருந்து என்னுடைய பக்தி முயற்சிகள் எவ்வளவு அதிகப்படுத்த முடியுமோ அவ்வளவு அதிகப்படுத்தினேன். போகாத கோவில்களுக்கு போனேன். எங்கெல்லாம் சந்துக்குள்ளெல்லாம் கோவில் இருக்குதுன்னு சொன்னாங்களோ எல்லாம் போனேன். நாங்கள் மளிகை கடை ஹோல்சேல் வியாபாரம், அதனால் எல்லா பெட்டி கடைக்காரரும் எங்ககிட்ட தான் வந்து வாங்கிட்டு போவாங்க. ஒருத்தர் ஒரு நாள் வரல, அடுத்த நாள் வர்றாங்க அப்படின்னாக்கா சும்மா கேஷுவலாக விசாரிப்பேன். நான் நேற்று காணோம் அப்படின்னா, இல்லைண்ணா இங்கே போயிருந்தேன், அங்கே என்ன 2 எலுமிச்சம்பழம் உருட்டுனா நினச்சது நடக்குமாம்மா அப்படின்னு சொல்லுவார். சரின்னு அவரை அனுப்பிச்சி விட்டுட்டு அங்கே போவேன். 4 எலுமிச்சம்பழம் வாங்கி விட்டுவிடுவேன். இந்த ரவிக்கு வாங்கி போட்டு வந்தால் வேலை நடக்குமாம்மா அப்படின்வாங்க. அது எதுக்கு கஞ்ச பிசுனாரித்தனமாக ரவிக்க, இந்த புடவை வச்சுக்கோ, வாங்கி போட்டுட்டு வருவேன். இந்த ஒரு வாரமும் என்னெல்லாம் செய்ய முடியுமோ மேக்சிமம் எல்லாம் நான் முயற்சி பண்ணேன். என்னுடைய பக்தி முயற்சிகள் முடிஞ்சது. மளிகை கடைக்கு பர்ச்சேஸ் நான் தான் போவேன் டவுனுக்கு. அப்பா கொஞ்சம் ஏஜ் ஆகிட்டதுனால அவர் வீட்டில் கடையில் இருப்பார், நான் தான் போவேன். போகும்போது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு லிஸ்ட் இருக்கா, அதுக்கு காசு எடுத்துட்டோமா, வண்டியில் போகிறோமே, எம்ஐடி தான் வச்சுருவேன். அப்போது வண்டியில் பெட்ரோல் இருக்கா, இதையெல்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு போயிட்டு வர வரைக்கும் தேவைக்கு உண்டான புகையிலை பொருட்கள் இருக்கான்னு தான் செக் பண்ணிவிட்டு போவேன். அந்த அளவுக்கு அடிமைத்தனத்துக்குள்ளே போயிட்டேன். அப்போது அந்த 7 நாள் முடிஞ்சுது. அந்த பெண்ணு அவங்க அந்த நாள் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது சொல்லிட்டு போனாங்க, சார் நாளையிலேருந்து என் டர்ன், நீங்கள் எந்த கோயிலுக்கு போகக்கூடாது, நான்லாம் சொன்னதை செய்வோம் அப்போமா அப்படின்ட்டேன். அவங்க போயிட்டாங்க. அடுத்த நாள்லேருந்து அவங்களுடைய டர்ன். அடுத்த நாள் நான் டவுனுக்கு போகிறேன். போயிட்டு வந்துட்டு மதியம் குளிச்சுட்டு அப்பாவை சாப்பிட விடணும். இதுதான் என்னுடைய ரொட்டீன். எப்பவும் போல் எல்லாம் செக் பண்ணிவிட்டு போகிறேன். போயிட்டு ஃபுல் பூஸ்டோடு தான் வந்தேன். திரும்ப வண்டியை நிறுத்திட்டு போய் குளிக்கிறேன். குளிக்கிறதுக்கு உள்ளே போன உடனே
ஒரே ஒரு போசி தான், ஃபஸ்ட்டு மக்கு தான் எடுத்து மேலே ஊற்றினேன். அந்த ஃபஸ்ட்டு மக்கு ஊற்றின உடனேயே அந்த தண்ணி முழுவதும் என்னுடைய உடம்புல வலிஞ்சு கீழே வந்த உடனே எனக்குள்ளே ஒரு மெல்லிய சத்தம் கேட்டது. எனக்கு அன்பான மகனே, உன்னிடத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் பாவ பழக்க வழக்கங்கள் என்பது உனக்கு தெரியுது. அதுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற, அதிலிருந்து உன்னால் வெளியே வர முடியலன்னு நீ தவிக்கிற. உன்னுடைய எல்லா பாவ வழக்கங்களிலிருந்தும் உன்னை நான் விடுவிக்கிறேன். இன்னையிலிருந்து 7 நாள், 7வது நாள் நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்லி எனக்குள்ளாக ஒரு மெல்லிய சத்தம் கேட்டது. பயங்கர சந்தோஷம். 7 நாள் எல்லாம் டபுளாக உருட்டி விட்டுருக்குறோம், வாங்கி போத்தி இருக்கிறோம், எல்லாம் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? எல்லாம் மேலே போய் இப்போ என்ன வந்திருக்கு, ரிப்ளை அங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோட முடிச்சுட்டு வந்துட்டு அப்பாவை ரிலீவ் பண்ணி விட்டா அவர் சாப்பிட்றதுக்கு வந்துட்டார். அவர் வந்த பிறகு கடையில் தனியாக நான் இருக்கிறேன். வந்து பர்ச்சேஸ்க்கு வர்றாங்க, கேட்குறாங்க, பீடி சிகரெட்டு புகையில ஐட்டம் எல்லாம் கேட்குறாங்க. அவங்க விற்கிறதுக்கு வாங்கிட்டு போகிறக்கு கேட்குறாங்க. அதை எடுத்து வைக்கிறதுக்கு என்னுடைய கை வரல. என்னுடைய இருதயம் படபடன்னு வேகமாக துடிக்குது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் குப்புன்னு வேத்துறது, காலெல்லாம் நடுங்குது, கை வரமாட்டேங்குது எடுத்து வைக்கிறதுக்கு. சிரமப்பட்டு எடுத்து கொடுத்துட்டு அப்பா வந்தோன்னே சொல்லிட்டேன், முதல் வேலை என்ன தெரில, எனக்கு இந்த மாதிரி ஆகுது உடம்புல, அதனால் நீங்கள் எடுத்து கொடுங்க, நான் பில்லு போட்டு காசை மட்டும் வாங்கி போட்டுக்கிறேன் அப்படின்னு. சரின்னு அந்த 1 வாரம் ஓடிடுச்சு. அந்த 1 வாரம் முடிகிற அன்னைக்கு மதிய வேலையில் நான் டியூஷன் சென்டரில் இருந்தேன். அப்போ அந்த பொண்ணு வந்தாங்க. சார், இந்த 2 வாரம் முடிஞ்சுது, இன்னையோட முடியுது, என்ற வாரமும் முடியுது, உங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் உண்டா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அம்மா முதல் வாரத்தில் இப்படியெல்லாம் நான் செஞ்சேம்மா. அந்த பதில் மேலே போய் அந்த இதெல்லாம் மேலே போய் அங்கேருந்து ரிப்ளை எனக்கு வந்துச்சு. 2வது வாரத்தினுடைய முதல் நாள் வந்துச்சு. இப்படி பேசிச்சுமா அந்த சத்தம், இப்போ என்னால் முடியலை அப்படின்னு மட்டும் நான் சொல்லி நிறுத்தினேன். அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சு, இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டுதுன்னு சொன்னீங்க இல்லையா, 7 நாளில் உன்னை விடுவிப்பேன்னு சொன்னார் இல்லையா, 7வது நாள் நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்குவேன்னு சொன்னார் இல்லையா, இன்றைக்கி அந்த 7வது நாள், இன்றைக்கி கிறிஸ்மஸ், நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். அப்படின்னா நிச்சயமாக உங்களோடு கூட பேசினது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அவரே மெய்யான தெய்வம் என்பதை இப்போது ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு பிறகு என்னால் ஒன்றும் பேச முடியலை. அந்த நாளில் என்னுடைய வாழ்க்கையில் நேரடியாக நான் உணர்ந்ததினால அப்போ நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், ஏற்றுக்கிறேம்மா, நான் என்ன செய்யணும்னு கேட்டேன். நீங்கள் ஒரு பைபிள் வாங்குங்க, பைபிளை வாசிங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார்னு சொல்லி சொன்னாங்க. அவ்வளோதான். அடுத்த நாளே நான் டவுனுக்கு போகும்போது, அப்போ எனக்கு இப்போ இந்த பைபிள் கடையெல்லாம் எங்கே இருக்குது என்னென்னலாம் தெரியாது. ஒரே ஒரு சர்ச் எனக்கு தெரிஞ்சது, அந்த உப்புளிவாளையம் கார்னரில் இருக்கிற சிஎஸ்சி சர்ச் ஒன்று தான் தெரியும். அங்கே முன்னாடி பூக்கொடைன்னு ஒரு பைபிள் கடை இருக்குது, அது தெரியும். அங்கே போனேன், ஒரு பைபிள் வாங்கினேன், கொண்டு வந்து டியூஷன் சென்டரில் வச்சேன். காலையில் சாயந்தரம் டியூஷனுக்கு போகும்போது அங்கே உட்காந்து அதை படிக்க ஆரம்பித்தேன். அந்த அன்னைக்கு இந்த பைபிளை என்னுடைய கரங்களில் எடுத்தவன் இன்று வரையிலும் ஏறத்தாழ இப்போ 25 ஆண்டுகள் முடிந்தது. தேவன் என்னை கைவிடாத தேவனாக என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப ஆசை, நான் டாக்டர் ஆகணும்னு சொல்லி. அதுக்கு தான் பிரயாசப்பட்டு நான் படித்தேன். 10th நல்ல மார்க்கு தான், 80% எடுத்தேன். 12th 76% தான் வந்துச்சு, 4% தான் குறைவு. ஆனால் டாக்டர் சீட்டு கிடைக்கல. அதனால தான் என்ன பண்ணேன், நான் பிஎஸ்சி மேக்ஸ் அப்ளை பண்ணி போனேன். அந்த நாளில் இந்த மருத்துவ படிப்பு எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறது எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. ஏன் கிடைக்காம போகுது, எனக்கு இவ்வளவு தெய்வங்களை நம்ம கும்பிட்றோமே, ஏன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி எனக்கு வருத்தமாக இருந்தது. பெரிய கேள்வி இருந்தது என்னுடைய வாழ்க்கையில். ஆனால் நான் அந்த மருத்துவ படிப்பு போகாத இருந்ததுனால தான் நான் பிஎஸ்சி மேக்ஸ் எடுக்க வேண்டியதாச்சு, டியூஷன் வர வேண்டியதாச்சு, டியூஷனில் அந்த பொண்ணை சந்திக்க வேண்டியதாச்சு.
அந்த பொன் மூலமாக தேவன் அவருடைய வார்த்தையை எனக்கு விளங்க பண்ணின நேரம் கிடைத்தது. அவருக்கு என்னை தெரிந்து கொள்ள தேவன் வகுத்த பாதை. அப்போ பாருங்க, அப்போ அது ஒரு இழப்புன்னு அப்போ நான் நினச்சேன். ஆனால் இப்போ நான் நினைக்கிறேன், இந்த உலகத்தினுடைய வேலை அல்ல, இந்த உலகத்தினுடைய எந்த எஜமானுக்கும் நான் கீழ்ப்பட்டு இருக்கல. அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமையும் இல்லை தேவனுக்கு நான் இன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன். முழு நேரமாக நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் நன்மைக்கு ஏதுவாக அப்படின்னு சொல்லி தேவனை குறித்து நான் சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே போலாங்க. தேவனுடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்கள், குடும்பத்தில் நான் மாத்திரம்தான் இப்போ ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன் தேவனை. என்னுடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னு சொன்னேன். எல்லா திருமண சடங்காகட்டும் ஈம சடங்காகட்டும் எங்கள் அப்பா தான் பண்ணுவார். சீர்காரர்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையும் இப்போ ஒரு அவப்பெயர், சீர்காரோட பையன் இப்படி போயிட்டானாம்மா, இந்த மாதிரி அந்த சாமியை கும்பிட போயிட்டானாம்மா அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் பேர். அதனால் வீட்டை விட்டு நான் வெளியே அனுப்பப்பட்டேன். என்ன சொன்னாங்க, நீ அந்த சாமி தான் வேணும்னு சொல்லி போனீன்னா உனக்கு சல்லி பைசா கிடைக்காது. இல்லையா, எங்கள் கூட இருக்கிறியா, நல்ல ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சு நீ இதை தாராளமாக ஆண்டு அனுபவிக்கலாம் அப்படின்னாங்க. ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அவர் என்னை நடத்துவார் என்று சொல்லி அந்த நாள் என்னுடைய வீட்டை விட்டு நான் வெளியே வந்தேன். தங்குவதற்கு இடமில்லை. ஒலம்பஸில் ஒரு மளிகை கடை இருந்தது, அங்கே தான் சூட்கேஸை வச்சுட்டு பைபிள் ஸ்டடி, ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணேன். ஒரே ஒரு பெட்டியோடு தான் வெளியே வந்தேன். ஆனால் தேவன் என்னை ஒரு போதும் அவர் கைவிடவே இல்லை. ஒரு நாள், ஒரு நேரத்திற்காக கூட, உணவுக்காக அல்லது ஒரு தேவைக்காக எந்த ஒரு மனுஷனிடத்திலும் நான் கையேந்தி நிற்கும்படியாக தேவன் என்னை விட்டுவிடவே இல்லை. அன்றைக்கு என்னை கரம் பிடித்து நடத்த துவங்கின தேவன் இன்று வரைக்கும் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். நடுவில் ஒரு சூழ்நிலை, எங்கள் அக்காவுடைய கணவர், 2வது அக்காவுடைய கணவர் நோய்வாய்ப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அந்த டைமில் நான் வேலந்தாவளத்தில் கிளை சபையில் ஃபாஸ்டிங்கில் இருந்தேன் அண்ணனோட புருஷோத்தனோட. அப்போ ஃபோன் வருது, அப்போல்லாம் செல்லு இல்லை, அப்போ ஃபோன் வருது, இந்த மாதிரி டேவிட்டுடைய 2வது அக்கா மச்சான் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க பிஹெச்சியில். அண்ணன் சொன்னேன், நீங்கள் போங்க. ஆனால் இல்லை, நான் 5 நாள் நான் முடிவு பண்ணி வந்திருக்கேன், நான் முடிச்சுட்டு போகிறேன். இல்லை முதல்ல நீங்கள் அதை போய் பாருங்கன்னு. சரின்னு வந்தேன். அப்போது என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவர் தான் வந்து, அந்த மச்சான் தான் என்ன சொன்னார்னா, எல்லா சொந்த பந்தங்கள் மத்தியில் கந்தசாமியோடு கூட யாரெல்லாம் பேசுகிறீங்களோ அவங்க கூட நான் பேச மாட்டேன் அப்படின்னு முழுவதுமாக ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு நபர் நான். அப்போ போனேன். ஆனால் அந்த அக்காவுக்கும் எனக்கும் ஒரு பந்தம் இருக்குது. என்னென்னா, சின்ன வயசில் நான் ரொம்ப வாழுத்தனம் பண்ணுவேன். சின்ன வயசில் தான். ஏன்னா மளிகை கடை வேறீங்களா, அப்போல்லாம் எல்லாம் மூட்டை மூட்டையாக தான் இருக்கும். எல்லா மூட்டையும் பதம் பார்த்துருவேன். என்னை காணன்னு தேடுவாங்க. பார்த்தீங்க அப்படின்னாக்கா கல்லம்மா மூட்டைக்குள்ளே இருப்பேன். என் மேலே பூரா கல்லம்மாவாக இருக்கும், அடையாளமே தெரியாது. அந்த மாதிரி எல்லாம் சேட்டை பண்ணிட்டு இருந்ததுனால எங்கள் அக்கா அப்போது 5வது படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்கள ஒரு வருஷம் நிறுத்தி, படிப்பை நிறுத்தி, அக்கா என்னையை வளர்த்தும்படியாக ஒரு வருஷம் வச்சாங்க. அதனால் அந்த அக்காவுக்கும் எனக்கும் ஒரு பந்தம் இன்றைக்கும் இருக்குது. அப்போது நான் போனேன். அந்த ரூமில் உள்ள அவர் மச்சான் இருந்தாங்க. அக்கா வெளியே போகவும் வரவும் இருந்தாங்க. ஆனால் என் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, அதனால் பேசலை. அவங்க பாட்டுக்கும் போயிட்டு வந்துட்டும் இருந்தாங்க. தொடர்ந்து 3 நாள் காலையில் போய் நிற்பேன், சாயந்தரம் வரைக்கும் அங்கேயே நின்றுக்கிட்டு இருப்பேன். திரும்ப டியூஷனுக்கு வந்துடுவேன். திரும்ப அடுத்த நாள் காலையில் போய் நிற்பேன், சாயந்தரம் வரைக்கும் நிற்பேன், திரும்ப டியூஷன் வந்துடுவேன். இதே போல் 3 நாள். 4வது நாள் நான் சொன்னேன், அக்கா இங்கே ஒருத்தியே கஷ்டப்பட வேண்டாம், நீ மச்சங்கிட்ட பேசு. அவர் ஓகே சொன்னார்னா
நான் நைட்டு பார்த்துக்கிறேன், நீ நைட்டு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வா, திரும்ப நீ காலையில் வந்துக்க, நான் காலையில் போயிடுறேன், நைட் டியூட்டி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஒன்றும் பேசலை, திரும்ப உள்ளே போயிட்டாங்க. உள்ளே பேசுனாங்க என்ன தெரியல. அப்புறம் வெளியே வந்து சொன்னாங்க, மச்சான் வர சொன்னாங்க, நைட்டு வா அப்படின்னு. சரி, நான் அன்றைக்கி நைட்டு வந்தேன். அவரோடு கூட இருக்கும்படியாக ஜெபத்தோடு கூட நான் இருந்தேன். அவருக்கு அன்றைக்கி இருந்த பிரச்சனை, உடம்பு முழுவதும் பெயின், அவருக்கு எல்லாம் அமுத்தி விடணும். ஒரு நிமிஷம் நம்ம தூக்கத்தில் அப்படியே கை சோர்ந்துச்சுன்னா கந்தசாமி அப்படிம்பார். ஜெபத்தோடு கூட அவருடைய சரீரம் முழுவதையும் அமுக்கினேன். அவருக்கு சுகம் உண்டாகும்படியாக ஜெபிச்சுட்டே எல்லா காரியங்களையும் செய்தேன். அடுத்த நாள் காலையில் அக்கா வந்தோன்னு சொல்லிட்டாங்க, யாரும் இங்கே வர வேண்டாம், கந்தசாமி மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் எல்லாம் போயிருங்கன்னு. அப்படியாக திரும்பவும் அந்த குடும்பத்தில் இணையும்படியாக கர்த்தர் உதவி செய்தவர். இணைந்த பிறகு ஒரு சில நாட்கள் அவருடைய நாட்கள் முடிந்து கடந்து போயிட்டார். அவர் இறந்து ஒரு 6 மாதத்தில் என்னுடைய அப்பாவும் இறந்துட்டாங்க. அப்பா இறந்த சமயத்தில் தான் மிகப்பெரிய ஒரு சோதனை எனக்கு வந்தது. அப்பாவும் சிவதீட்சை எடுத்திருக்கிறாங்க, நானும் சிவதீட்சை எடுத்திருக்கிறேன். அப்போ அவங்க சிவதீட்சை எடுத்தவங்க இறந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய காலில் இருந்து ஒரு நூல் கட்டி அவங்களுடைய மகனுடைய தலையில், மகனை குளிக்க வச்சு உட்கார வச்சு மகனுடைய தலையில் கட்டி ஐயர்கள்லாம் வந்து வேதம் ஓதி அப்பாவுடைய அந்த சக்தியெல்லாம் இறக்குவாங்க. இதுதான் முறை, சிவாச்சாரியர்கள் வந்து பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு என்னை கேட்டாங்க. நான் சொன்னேன், அப்பா உயிரோடு இருந்த வரைக்கும் அவருக்கு தேவையான எல்லா பணிவிடைகளையும் நான் செய்துட்டேன். இப்போ அவர் இறந்துட்டார். இறந்த இந்த சரீரத்துக்கு நான் இனி எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி செய்வது என் தேவனை துக்கப்படுத்துவதற்கு சமம். என் தேவனை துக்கப்படுத்துகிற எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன். எங்களுக்கு பிராமின் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அதிகம். அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. எல்லாம் கேட்டாங்க, இதுக்கு தான் தவம் இருந்து பெற்றாங்களா, அவருடைய ஆத்மா சாந்தி அடையுமா, அவர் வாழ்த்துவாரா, உனக்கெல்லாம் வம்சம் விருத்தி ஆகுமா, அப்படியா இப்படியான்னு எல்லாம் சபிச்சு கொட்டுனாங்க. நான் எதையும் காதில் வாங்கலை. என் தேவனை விரும்பாத எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன். உங்களுக்கு என்ன பிரியமோ நீங்கள் செஞ்சுக்கங்கன்ட்டேன். ஒதுங்கி நின்னேன். எல்லா காரியத்தையும் செய்து முடிச்சிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி தேவன் நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை கொடுத்து அந்த திருமண வாழ்க்கையில் அழகான 2 பெண் பிள்ளைகளை கொடுத்தார். முதல் பெண் பிள்ளை பிறந்தது. அதற்கு பிறகு 2வது பெண் பிள்ளை பிறக்கும் பொழுது ஆஸ்பத்திரியில் டாக்டர் அந்த குழந்தைய கையில் கொண்டு வந்துட்டு சொன்னாங்க, உங்கள் ஒய்ஃபுக்கு ரொம்ப சின்ன கருப்பை தான் இருக்குது. அந்த சின்ன கருப்பையில் ஒரு கரு தங்கி வளருவதே ரொம்ப சிரமந்தான். 2.300 தான் இருந்தாங்க அவங்கெல்லாம் பிறக்கும்போது. அவ்வளவுதான் அந்த கருப்பையினுடைய கெப்பாசிட்டி. அதில் கரு தங்கி வளர்றதே பெருசு. அதில் ஒன்று வளர்ந்துருச்சு, பிறந்துருச்சு. இந்த 2வது கருவும் எப்படி தங்கி அது பிறந்ததுன்னு எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த குழந்தைய கையில் கொடுத்தாங்க. அவங்க எத்தனையோ லட்சம் செலவு பண்ணி படிச்சிருக்கிறாங்க. மருத்துவம் அவங்களுக்கு அவ்வளவுதான் சொல்லி கொடுத்தது. ஆனால் அந்த கரு எப்படி தங்குச்சு, அந்த கரு எப்படி பிறந்தது அப்படின்னு எனக்கு மாத்திரம்தான் தெரியும். அல்லேலூயா. எந்த இடத்துல என்னுடைய வம்சம் விருத்தி ஆகாது என்று சொல்லி ஜனங்கள் என்னை தலைகுனிவுக்குள்ளாக நடத்தினது போல ஒரு சூழ்நிலை இருந்ததோ, அதே இடத்துல இன்றைக்கு இந்த 2 பிள்ளைகளையும் பார்த்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அழகான நல்ல பெண் பிள்ளைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்னு சொல்லி தேவனை உயர்த்தும்படியாக தேவன் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவனை நம்பி தேவன் பட்சமாய் நாம் நிற்கும் பொழுது சகலமும் நன்மைக்கு எதுவாக நமக்கு நடத்துகிற தேவன். பாருங்க, அவங்கெல்லாம் ஒதுக்கும் பொழுது, அவங்கெல்லாம் அப்படி சபிக்கும் பொழுது, பேசும் பொழுது நமக்கு வருத்தமாகத்தான் இருக்கும், கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் அது ஏன் தேவன் அந்த பாதையில் நம்மளுக்கு நடத்துகிறாருன்னு தெரியாது. ஆனால் நம் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும் பொழுது அப்போ தான் நமக்கு புரியும், ஓ இதனால தான் தேவன் அன்னைக்கு அப்படி நடத்தினாரா. நாம் கடந்து வந்த பாதைகளிலே தேவன் நம்மோடு கூட இருக்கிற
தேவனாயிருக்கிறார். மற்ற 28ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தில் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். ஆகவே அவரை நாம் உறுதியாய் நம்ம பற்றி கொள்வோமானால், அவரை நாம் உறுதியாய் கரம் பிடித்து கொள்வோமானால், தேவன் நம்மை நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். அவரிடத்துல நம்ம அன்பு செலுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கேதுவாக அவர் நடத்துகிற தேவன். அல்லேலூயா. இப்போ ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா, முதல்ல நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற தேவன். இரண்டாவது, நம்முடைய தேவன் அவர் நன்மை செய்கிற தேவன். சகலமும் நன்மைக்கு எதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நடத்துகிற தேவன். ஆகவே அந்த தேவனை நம்ம உறுதியாக பற்றி கொள்வோம். அந்த தேவன் வழி செல்லும்படியாக அவர் நமக்கென்று அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் அவர் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைகள் தான் இன்றைக்கி நம்மை பிழைப்பூட்டி கொண்டு இருக்கிறது. 2 கொரோனாவை கடந்து இத்தனை பேர் நம்ம வந்து உட்கார்ந்துருக்கிறோம். கொரோனா டைமில் கஷாயம் வச்சு குடித்ததுனால நம்ம பிழைச்சிட்டோமா? கர்த்தர் நம்மை பிழைக்க பண்ணி இருக்கிறார். அவ்வளோதாங்க. கர்த்தர் நம்மை நினைத்திருக்காவிட்டால் இன்றைக்கி நீங்கள் நானும் இல்லை. நான் முதல் வேவிலேயே போயிருப்பேன். முதல் வேவில் படுத்து இருந்துச்சேன் 15 நாள். கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். இன்றைக்கு அவருக்காக நிற்கும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆகவே நம்முடைய தேவன் அதிசயங்களின் தேவன். நம்முடைய தேவன் நன்மைகளை செய்கிற தேவன். அல்லேலூயா. அந்த தேவனுக்கு நம்முடைய இருதயங்களை நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய இருதயத்திற்குள்ளாக வாங்க, என்னுடைய குடும்பத்தை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, என்னுடைய குடும்பத்தினுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறீர். அது எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்பெடுத்து நீங்கள் நன்மைக்கு எதுவாய் நடத்தி தாங்க. என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய குடும்பத்திலும் நீங்கள் அதிசயங்களை செய்கிற தேவனாய் வெளிப்படுங்க ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் நம்மளுடைய இருதயங்களை நம்ம திறந்து ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் நம்ம ஜெபித்தோம்னா நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமான தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இப்போதும் நன்றியுரை மத்தியில் இருக்கும் சகோதரர் பிரபு அவர்கள் முன்பதாக வரும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஒரு நல்ல ஒரு ஆராதனையையும் ஒரு செய்தியையும் தேவன் கிருபையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். பாஸ்டருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நல்ல ஒரு உயிர்ப்பிக்கும் சாட்சி. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஹல்லேலூயா. அவர் ஆரம்பத்திலே சொன்னார், 1000 நாமங்களை உடைய தேவன்
ஹல்லேலூயா. யாத்திராகமம் 34:10 அவர் மூலியமாக பரிசுத்த ஆவியானவர் இந்த நாள் நம்மளோடு அந்த வசனத்தை இடைப்பட்டார். அவர் பயங்கரமான தேவன். ஹல்லேலூயா. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு நான் கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிரு. ஹல்லேலூயா. அப்படி ஒரு பயங்கரமான தேவனாக தேவன் பாஸ்டருடைய வாழ்க்கையிலே அவரோடு இடைப்பட்டார். நமக்கும் அவர் அப்படியே உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உடன்படிக்கையின் தேவன். உடன்படிக்கை செய்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் தன்வசமாக அரவணைத்துக் கொள்ளும் தேவன். ஹல்லேலூயா. நல்ல ஒரு உயிர்ப்பிக்கிற சாட்சி. தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். மணி 8:30 ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த நாள் இங்கு தேவன் நல்ல ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதற்கு முன்பதாக ஒரு நன்றி உரை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் என்னை கூப்பிட்டாங்க. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். சேவியர் அவர்களுடைய சபையார் இங்கு ஒன்று கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இது ஆரம்பத்திலே பாஸ்டர் சொன்னார், இது தேவனுடைய ஒரு திட்டம், ஒரு தீர்மானம். இந்த பகுதியிலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக அருமை இல்லத்தில் இந்த நாள் நம்ம எல்லாம் தேவன் ஒன்று கூடிய வைத்த தேவ கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. நாம் யாவரும் எழுப்பி நிற்போம். இறுதி ஜெபம். பிரதர் பாலு அவர்கள், பிரதர் ராஜன் பாபு அவர்கள். ஜெபிப்பதற்கு முன்பாக ஒரு வார்த்தை. பொதுவாக நம்ம வீடுகளில் பல செலிப்ரேஷன்ஸ் பண்ணியிருப்போம். பர்த்டே, வெட்டிங் டே, அது ஸ்பெஷல், இது புது வீடு பிரதிஷ்டை எல்லாம் இருக்கும். ஆனால் விசேஷித்த ஒரு கூட்டம் என்னன்னு சொன்னீங்கன்னா, தேவனுடைய நாமத்தை உயர்த்தக்கூடிய ஒரு நேரம் தான். ஒரு இல்லத்திலே, ஒரு குடும்பத்திலே, ஒரு வீட்டிலே நடைபெற வேண்டிய மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்னன்னு சொன்னீங்கன்னா, கர்த்தருக்கு மகிமை செலுத்தக்கூடிய ஒரு நேரம் தான். அற்புதமான இந்த புத்தாண்டிலே அக்கா அனிதா அக்காவும் சேவியர் அண்ணனும் தங்களுடைய வீடில் இப்படி போட்டு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தும்படியாக அவருடைய உள்ளத்திலே கர்த்தர் கொடுத்த நல்ல ஏவுதலுக்காக, வழிநடத்தலுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மையும் அழைத்தாங்க. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி சொன்ன பிள்ளைகளாய் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லி நம்ம நிறைவு ஜெபத்தை செய்யலாம். நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த புதிய ஆண்டிலே, இந்த மாதத்திலே, இந்த நாளிலே அருமையான பிள்ளைகளோடு கூட நாங்கள் இணைந்து ஆண்டவரே, உம்முடைய வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை நோக்கி நாங்கள் உமக்கு நன்றி சொல்ல, ஸ்தோத்தரித்து பாட, துதிக்க, ஆராதிக்க, உம்முடைய வார்த்தைகளை கேட்க, சாட்சியின் ஆண்டவரே அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மை தேடி வரல கர்த்தாவே. எங்க வாழ்க்கை எங்கேயோ போயிட்டு இருந்தது. ஆனால் நீரோ எங்களை தேடி வந்த தெய்வமாய் இருக்கிறேன். எங்களை தேடி வந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, எங்கள் வாழ்க்கையை நல்வழிப்படுத்தும்படியாக, எங்களுக்குள்ளாக ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தரும்படியாக, ஆண்டவரே ஒரு மெய் வாழ்வை காணும்படியாக நீர் எங்களுக்கு இது பாராட்டின இரக்கத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த கூட்டத்திலே நீர் எங்களை அழைத்து வந்தீர் பங்கெடுக்கும்படியாக, இந்த வார்த்தைகளை கேட்கும்படியாக, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த இல்லத்திலிருந்து ஒருவேளை ஆண்டவரே இந்த கூட்டம் எப்படி இருக்குமோ சொல்லி நாங்கள் யோசித்து வந்திருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க நீர் எங்களுக்கு பாராட்டின இரக்கங்களுக்காய், கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வசனத்தின்படி வாழவும் நீர் எப்படியெல்லாம் வழி நடத்த போதுமானவராய் இருக்கிறீர் என்பதை, நீர் யார் என்பதை, நீர் அதிசயங்களை செய்கிற தேவன் என்பதை, நீ நன்மையாய் நடத்துகிற தேவன் என்பதை இந்த மாலை வேளையில நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் அருமையான சகோதரர் டேவிட் கந்தசாமிக்கு மட்டும் தேவன் அல்ல ஆண்டவரே, இங்க இருக்கிற எங்கள் எல்லாருக்கும் தேவன் நீர் ஆண்டவரே.
உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதை அறிந்திருக்கிறோம். அந்த கிருபைக்குள்ளாய் நாங்கள் வாழ உதவி செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு உடைய வார்த்தைகள் வெளிப்பட்டதற்காக உமக்கு நன்றி. உடைய சமாதானம் இருக்கட்டும், உடைய சந்தோஷம் இருக்கட்டும், உடைய அனுக்கிரகம் இருக்கட்டும், உடைய வழிநடத்தல் இருக்கட்டும். ஆண்டவரே, தொடர்ந்து எங்க வாழ்க்கையை உடைய கரங்களுக்குள்ளாய் கொடுத்து வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த அனுபவத்தோடு இந்த ஆண்டு முழுவதும் வாழவும், உடைய வருகைகளை நாங்கள் காணப்படவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாவற்றும் சமூகத்தில் வைக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு கூட உடைய கிருபை இருக்கட்டும். தனித்தனியாய் பேர் பேராய் நீர் ஆசீர்வதிங்க. தேவ சமாதானம் இருக்கட்டும். ஒருவேளை இந்த காரியங்களை பக்கத்துல இருந்து யாராவது கேட்டுக்கொண்டு இருந்திருப்பாங்கனாலும் அவங்களோடு உடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே, அந்த சத்தத்தை கேட்டு அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. தேவ கிருபை எங்களோடு கூட இருந்து தொடர்ந்து வழி நடத்தட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இயேசுவின் வருகை மட்டிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து சமாதானமாய் நடத்துவாராக. ஆமேன். God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வந்த அனைவருக்கும் நன்றி. கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்கள் அன்பின் விருந்து ஆயத்தப்பட்டு இருக்கிறது. எல்லாரும் இருந்து உணவு அருந்தி விட்டு செல்லுமாறு கர்த்தருடைய அன்பின் நிமித்தம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.